திரு சுஜாதா அவர்கள் எழுதிய அம்மன் பதக்கம் ஒரு கிரைம் குறுநாவல், கணேஷ் வசந்த் துப்பறியும் நாவல். அதனுடைய பகுதிகள் தான் இந்த வீடியோல இருந்து ஆரம்பிக்குது. கேட்கலாமா? அம்மன் பதக்கம் பகுதி 1, அத்தியாயம் 1. தம்புசெட்டு தெருவை ஒட்டிய சந்தில் மழை பெய்து ஓய்ந்து சின்ன குட்டைகளில் வானத் துணுக்குகள் தெரிந்தன. போக்குவரத்து நெரிசலில் அந்த டாக்ஸி முன்னேறுவதற்கு சற்று மூச்சு திணறியது. அதன் டிரைவர் ஹாரனின் மேல் ஏறக்குறைய உட்கார்ந்திருக்க சத்தத்தின் நாராசாரம் தாங்காமல் வசந்த் தான் புதிதாக வாங்கியிருந்த வீடியோ கேமராவின் குட்டி திரை மூலம் ஜன்னல் வழியாக பார்த்தான். பாஸ், ஒரு டாக்ஸி வருது. அருகே மேஜையில் உட்கார்ந்திருந்த கணேஷ் தன் குறிப்புகளில் இருந்து நிமிராமல், நம்ம வீட்டுக்கு தான் வந்து நிற்கும். நின்னதும் தானாக கதவு திறந்து ஒரு பொண்ணு இறங்குவா. நம்ம கதவை தட்டுவா. மிஸ்டர் கணேஷ் இங்கதான் இருக்காரான்னு கேப்பா. அவ பேரு பாப்பாவா? இல்லடா, கங்கா. எப்படி பாஸ், இவ்வளவு விவரமா ஜோசிய மாதிரி சொல்றீங்க? கணேஷ் தன் பேனாவை மூடி வைத்து, நீ வரதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு போன் செஞ்சாடா. வசந்த் தன்னுடைய கேமராவை சோஃபாவில் வைத்தான். டாக்ஸி அவர்கள் அறை வாசலில் நிற்க காக்கி சீருடை டிரைவர் கதவை திறக்க அந்த பெண் ஒயிலாக இறங்கி பணம் கொடுத்து விட்டு தன் விரலால் அவர்கள் கதவு பட்டானை ஒத்துவதற்கு முன் வசந்த் கதவை திறந்து, வாங்க கங்கா, உங்களுக்காக தான் காத்திருக்கோம் என்றான். நீங்க தான் மிஸ்டர் கணேஷா? இல்ல, நான் வசந்த். அவரு பின்னால் இருக்காரு. என்ன பார்த்தா வக்கீல தெரியலையா என்றான் ஏமாற்றத்துடன். உள்ளே நுழைந்த பெண்ணுக்கு வயது 19க்கு மேல். ஒரு செகண்ட் கூட இருக்காது என்று தோன்றியது. கரிய கூந்தல், கரிய கண்கள், உடலின் சாத்தியங்களை மழுப்பி இருந்த கரிய பளபளப்பு உடைகள். அதன் மார்பு பகுதியில் எம்ப்ராய்டரி போட்டு வசந்தின் இதய துடிப்பை கதிகலக்க சற்றே திறந்திருந்தது. பிரதான மூக்கில் குத்தி ஒரே ஒரு சிறிய வைரம் பளிச்சிட்டது. தூக்கலான மூக்குக்கு தோதாவாக இருந்தது. மிஸ்டர் கணேஷ், உங்களை சந்திச்சதுல பாதி கவலை தீந்து போச்சு எனக்கு. மீதி கவலைய உங்ககிட்ட இத சற்றே நடுங்கும் கைகளால் தன் பைக்குள் துளாவி ஒரு காகிதத்தை எடுத்து கொடுத்தாள். முதல்ல சும்மா யாரோ விளையாடுறாங்கன்னு நினைச்சு கிழிச்சு போட்டுட்டேன். 4வது தடவை வரும் எனக்கு பயமாயிடுச்சு. ராஜு சார்கிட்ட கேட்டப்ப போலீஸ் கிட்ட போக வேண்டாம், கணேஷ்னு ஒருத்தர் ஃபேமஸ் லாயர் இருக்காரு தம்புசெட்டி ஸ்ட்ரீட்ல, அவர்கிட்ட காட்டலாம்னு சொன்னாரு. தாராளமா காட்டுங்க என்றான் வசந்த். உட்காரலாமா? கணேஷ் வசந்தை முறைத்து பார்த்துவிட்டு அந்த கடிதத்தை வாங்கி கொண்டான். படித்து விட்டு நிமிர்ந்து பார்த்தான். நீங்க யாரு, அதை சொல்லுங்க. என் பேர் கங்கா, கலைத்துறையில இருக்கேன். புரியல, கலைத்துறைனா? என்ன நீங்க டிவில பார்த்திருக்கலாம், விளம்பர படங்கள்ல வருவேன். தலைவலி தைலம், சோப்பு, வாட்டர் ஹீட்டர், 2வது சேனல்ல வாழ்வின் வசந்தம்னு ஒரு சீரியல் கூட வந்திருக்கேன். வாட்டர் ஹீட்டர்னு சொன்னதும் எனக்கு ஞாபகம் வருது. நீங்க பாத்ரூம் டவலை சுத்திக்கிட்டு வந்தீங்கல்ல, ஞாபகம் இருக்கு. அது ஜனனின்னு ஒரு மதுரை பொண்ணு. நான் கவர்ச்சி எல்லாம் காட்ட மாட்டேன். குடும்ப பொண்ணா, நல்ல மருமகளா, நல்ல மனைவியா, கணவனுக்கு காஃபி ஆத்தி கொடுக்கிற பொண்ணாதான் வருவேன். இது எனக்கு பொழுதுபோக்குங்க. நாடகத்துல சினிமால நடிக்க தான் ஆசை. இன்ஸ்டியூட்ல 2 வருஷம் கோர்ஸ் பண்ணிட்டு நிறுத்திட்டேன். ராஜு சார் கூட கல்யாணம் ஆயிடுச்சு, அதான் நிறுத்திட்டேன். உங்களை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியே தெரியல, அவ்வளவு அழகா இருக்கீங்க. ஆமா, இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. குருவி குட்டின்னு ஒரு சொட்டு நீளத்துல பக்கெட்ல இருந்து வெள்ளை வெளேர்னு சட்டைய சொட்ட சொட்ட உருவுவீங்க, நீங்க தானே அது? இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா எக்ஸ்ஆர்னு பேனா விளம்பரத்துல கணவருக்கு கடிதாசி எழுதுற விளம்பரத்தை எல்லாருமே நினைவு வச்சிருக்காங்க. அதெல்லாம் கிடக்கட்டும். இப்ப இந்த லெட்டருக்கு என்ன செய்ய? பயமா இருக்குங்க. அவர் வேற ஊர்ல இல்ல. ஸ்மோக் பண்ணலாங்களா என்று கேட்டாள். வசந்த் அவளை உற்சாகமாக பார்த்து, தாராளமா. நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா? நான் எப்பவாதுதான் இந்த மாதிரி டென்ஷனா இருக்கிறப்ப இன்ஸ்டியூட்ல ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு கத்துக்கிட்டங்க. அவள் தன் கைப்பையில் இருந்து MS என்ற சிகரெட்டை எடுத்து தீப்பெட்டி எடுத்து இடக்கையால் குச்சி உரசி பற்ற வைத்து புகையை விடுவித்தாள். இடது கை பக்கம் உள்ளவங்க பெரும்பாலும் நல்லா பேசுவாங்க, சித்திரம் கைவேலை இதெல்லாம் நல்லா செய்வாங்க. இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நடிப்பேன், அவ்வளவுதான். உலகத்துல 15% இடது கை பழக்கம் உள்ளவங்க இல்லையா பாஸ்?
கணேஷ் அந்த காகிதத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தான். வசந்த், உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா உங்க கூட ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா என்று கேட்டான். எதுக்கு? இப்ப நீங்க சொட்டு நீளம் பக்கெட்னு வர்றீங்க. எதிர்காலத்துல திடீர்னு ஏதாவது ஒரு படத்துல வந்து அது சக்சஸ் ஆகி ஜூப்ளி படமா போய் பெரிய ஸ்டாரா போயிட்டா இந்த படத்தை காட்டி கங்கா நம்ம வீட்டுக்கு ஆபீஸ்க்கெல்லாம் வந்திருக்குன்னு என்னுடைய பேர பிள்ளைங்களுக்கு காட்டலாம் இல்லையா? கணேஷ், அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்க. புதுசா ஒரு வீடியோ கேமரா வாங்கியிருக்கான், அதை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கான் என்றான். வசந்த் தன் வீடியோ கேமராவை இயக்க சரிங்க என்று அவளை பார்த்து சொல்ல, கணேஷ் அந்த கடிதத்தை மறுபடி படித்தான். அதன் நடுவில் இவ்வாறு எழுதியிருந்தது: பதக்கம் வியாழன் கிடைக்காமல் போனால் மிதக்கும் உனதுடல் அன்று. இந்த மாதிரி 3 லெட்டர் வந்துச்சு. இது 4வது. மத்ததெல்லாம் எங்கேயோ கிழிச்சு போட்டுட்டேங்க. முதல்ல இவரு சீரியஸா எடுத்துக்கல. இந்த 4வது வந்தப்புறம் தான் கொஞ்சம் பயமாயிடுச்சு. இவருன்னா வீட்டுக்காரரு, பேரு பத்மநாபராஜு. டப்பிங் சினிமாக்களுக்கு வசனம் பாடல் எழுதுவாரு. ஆனா கெட்டிக்காரரு. மற்ற லெட்டர்ல என்ன எழுதி இருந்தது? இதே மாதிரிதான், ஆனா அதிக மிரட்டல. பதக்கத்தை திருப்பி தராட்டா அம்பாள் சபிச்சிடுவாங்க, இப்படிதான். ஆமா, அது என்ன பதக்கம் என்றான் வசந்த். அதை ஏன் கேக்குறீங்க? எனக்கு கொஞ்சம் கோயில் ஆபரணங்கள், பழைய நகைகள்னா ஆசை. போன மாசம் ஒரு ஆள் வந்து ரகசியமா ஒரு அழகான பதக்கம் காட்டினாரு. நடுவுல மரகதத்துல சிவப்புக்கள் வச்சு சுத்தி வர முத்து, வைரம் எல்லாம் பதிச்சு, நல்ல டிசைன், பார்க்க ரொம்ப அழகான பதக்கம். ஜுவல்லர்ஸ்ட காட்டி தோசம் பார்த்து மதிப்பு போட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டேன். அப்ப புடிச்சது 7 நாட்டு சனியனுங்க. அது ஏதோ கோயில்ல திருடன பதக்கம் போல இருக்கு. இந்த மாதிரி மொட்டை கடிதாசிங்க வர ஆரம்பிச்சிருச்சு. அது இப்ப எங்க இருக்கு? லாக்கர்ல. எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க கணேஷ். வேணா திருப்பி கொடுத்து தொலைச்சிடலாம்னா யாருகிட்ட கொடுக்கறது? மொட்டை கடிதாசிக்கு எப்படி பதில் போடுறது? இவரானா நீ ஒன்னும் பயப்படாத, ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றாரு. குறிப்பா இதுல நாங்க என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க கணேஷ், அது போதும். வசந்த் கணேஷை பார்க்க, கணேஷ் சிம்பிள், போலீஸுக்கு இந்த கடிதத்தை காட்டி பாதுகாப்பு கேளுங்க, அவ்வளவுதான் என்றான். அதுதாங்க சிக்கலே இருக்கு. என் வீட்டுக்காரரு கூடாதுங்கிறாரு. போலீஸ்காரங்க பதக்கம் எப்படி வந்துச்சுன்னு நிச்சயம் விசாரிப்பாங்க. அது திருட்டு நகையா இருந்தா நம்மையே கைது பண்ணிடுவாங்கன்னு சொல்றாரு. அப்படி ஆகாம பாத்துக்கலாம். நாளைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வர்றோம். அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. இல்ல உங்க வீட்டுக்காரரையும் கூட்டிக்கிட்டு வாங்க. போலீஸ் அனாவசியமா உங்களுக்கு எதுவும் தொந்தரவு தர மாட்டாங்க. எதுக்கும் நாங்களும் கூட வர்றோம், உங்க உரிமைகளை பாதுகாக்க. ராத்திரியில் ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க. வேணும்னா நீங்க இங்க படுத்துக்கோங்க என்றான் வசந்த். இல்லைங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. லெட்டர்ல வியாழக்கிழமை வர டைம் கொடுத்திருக்குல்ல என்றான் கணேஷ். இன்னைக்கு தாங்க வியாழக்கிழமை என்றாள் அந்த பெண். வீட்டுக்கு காவலுக்கு யார் இருக்காங்க? ஒரு கூர்கா இருக்கான். வீட்டுல நான், அவரு, நாய், இவ்வளவுதாங்க. இப்ப இவரு பாம்பே போயிருக்காரு. நாளைதான் வருவாரு. உறவுக்காரங்க 2 பேரை ராத்திரி வர சொல்லி இருக்கேன். நகை லாக்கர்ல இருக்கு. அதுக்கு எதுவும் ஆபத்து இல்ல, ஆளுக்கு தான் ஆபத்து. அதுவும் தலையும் இல்லாம வாளும் இல்லாம இந்த கடிதாசி. அவள் தன் சட்டையின் பகுதியால் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். வசந்த் உடனே அவளை பார்த்து, அழாதீங்க, டீ சாப்பிடுங்க. இது எதுவும் தீவிரமா எடுத்துக்காதீங்க. பாஸ், நான் வேணா ஒரு நட கூட போய் ஆசுவாசப்படுத்திட்டு வரட்டுமா? வசந்த், அவங்க போலீஸ் பாதுகாப்பு கேட்டுக்கிறாங்க. நீங்க போங்க உங்க வீட்டுக்கு. போன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. நான் ராஜேந்திரன் கிட்ட பேசி தகுந்த ஏற்பாடு செய்யறேன் என்றான் கணேஷ். சட்டென்று மௌனமாகி விட்டாள் அவள். முகம் சுருங்கி விட்டது. அந்த பெண் சற்று நேரத்தில் கண்களை துடைத்துக் கொண்டு புறப்பட்டு சென்றாள். வசந்த் அவள் போன திசையை பார்த்து கொண்டு, சில பேருக்கு மச்சம், நமக்கு வர்ற கேஸ் எல்லாம் கல்யாணமான கேஸா இருக்கு. பத்மநாபராஜு, நீ அதிர்ஷ்டக்காரன்டா. ஆமா, பத்மநாபம் யாரு? புருஷன். பாஸ், அந்த பொண்ணோட மூக்குல இருந்த வைரம் கன்னத்துல கண்ணாடி மாதிரி ஒரு பிரதிபலிப்பு தெரிஞ்சதே, கவனிச்சீங்களா? என்ன நேரம்! கடவுள் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பெஷலா பாலிஷ் போட்டு அனுப்பி இருக்காரு பாருங்க. கவனிக்கலடானா? பின்ன என்னதான் கவனிச்சீங்க? நிறைய. கணேஷ் அந்த லெட்டரை பார்த்தான். 2 வரி குரல் வெண்பா. இதை எழுதிய ஆளு தமிழ் பண்டிதர் அல்லது தமிழாசிரியரா இருக்கணும். ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு நேரத்துல கியூடெக்ஸ் போட்டிருந்தா, கவனிச்சீங்களா பாஸ்? நான் கால் விரல பார்த்தேன் என்று மேலும் கூறினான் வசந்த். சமீபத்துல கோயில் நகைங்க திருட்டு போனதா செய்தி ஏதாவது வந்துச்சா வசந்த்?
கோயில் திருட்டு, பஞ்சாப் படுகொலை, இது ரெண்டும் தினப்படிதான் வருது. இதுல எத்தனை அம்மன் கோயில்? பாஸ், நீங்க எந்த ரூட்ல போறீங்க? எந்த ரூட்டும் இல்லடா, சும்மா கேட்டேன். இது போலீஸ் கேஸ், நம்ம கிட்ட தப்பா வந்திருக்கா. தப்போ ரைட்டோ வந்தாச்சு. வந்தவங்களை அரவணைச்சு ஆதரிச்சு மார்ல பயம் போக தடவி கொடுத்து ஆசுவாசப்படுத்தி ஒரு லிம்கா கொடுத்து, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்புறம் அவ வீடு எங்கன்னு தெரியாது. அந்த பொண்ணு கோச்சுக்கிட்டு போயிட்டா, கவனிச்சியா? ஆமா, பின்ன மெட்ராஸ்லயே ஃபேமஸ் லாயர்கிட்ட வந்திருக்கா. போலீஸ் கிட்ட போன்னு அடுத்தா தம்பி மாதிரி அட்வைஸ் பண்ணீங்க. பாஸ், எனக்கு என்னவோ அவ கண்ணுல ஒரு பயம் தெரிஞ்சது. போய் நீ கண்ணையே பார்க்கல, மத்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்த என்று கணேஷ் கடிந்து கொண்டான். பாஸ், கொஞ்சம் கொஞ்சம் அசப்புல பார்த்தா குஷ்ப மாதிரியும், சில நேரத்துல பானுப்பிரியா மாதிரியும், சில நேரம் கௌதமி மாதிரியும். டேய், இவங்கெல்லாம் யாரு? நாசமா போச்சு. எந்த உலகத்தில் இருக்கீங்க பாஸ்? நட்வர்லால் வெர்ஷன் தி ஸ்டேட் ஆஃப் பீகார்ல ஒரு கேஸ் எஃப்ஐஆர்ல இருந்து எடுத்து தந்துட்டு வீட்டுக்கு போடா. நீ கங்கா வீட்டுக்கா? அவ வீட்டு அட்ரஸ் கொடுக்கல, போன் நம்பர் கொடுக்கல. நீ எப்படி போவ? அதானே. ஏன் கோபண்டா அவளுக்கு? நல்ல ஒரு சான்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் பாஸ். எதுக்குடா? ஒரு அவள பொண்ண காப்பாத்துறதுக்கு. காப்பாத்துறதோட நிக்க மாட்டாடா நீ. மத்ததெல்லாம் இலவச இணைப்பு பாஸ். நீ உருப்படவே மாட்டா. வசந்த் அந்த குறிப்புகளை கொடுத்து விட்டு 9:30க்கு புறப்பட்டு, கேசினோல காலேஜ் கேர்ள்ஸ்னு புதுசா ஒரு ஆர்ட் பிலிம் வந்திருக்கு, பார்க்கலாமா? இங்கிலீஷ் படமா? இல்ல பாஸ், மலையாள படம். கணேஷ் புன்னகையால் அவனை அதட்ட, வசந்த் தன் கவாசாக்கியை உசுப்பி சற்றே திடுதிடுக்க புறப்பட்டு சென்றதும் கணேஷ் தன் கேஸ் குறிப்புகளில் ஆழ்ந்தான். ஏதோ அவனுக்கு மனதில் உறுத்தியது. ஒருவேளை அந்த பெண்ணுக்கு உடனே உதவி இருக்க வேண்டுமோ என்று யோசித்தான். அவள் விட்டு போயிருந்த அந்த குறை கடிதத்தை மறுபடி பார்த்தான். பதக்கம் வியாழன் கிடைக்காமல் போனால் மிதக்கும் உனதுடல் அன்று. நிச்சயம் தமிழ் தெரிந்த ஆசாமிதான். சில வேளைகளில் வார்த்தைகள் கவிதை இலக்கணப்படி தற்செயலாக அமையும். ஆனால் இதில் 7 சீர்களும் பொருந்தி இருக்கின்றன. மிதக்கும் உனதுடல். கணேசுக்கு திடீரென்று வியர்த்தது. அந்த பெண்ணை மறுபடி பார்க்க போகிறோமா என்ற சந்தேகம் வந்தது. ஏன் போய்விட்டால்? டெலிபோன் நம்பர் கேட்டேனே. கோபமா? ஆமாம், கோபம்தான். டெலிபோன் டைரக்டரி எடுத்து கங்கா என்ற பெயரில் தேடினான். கங்கா புக் டிப்போ, கங்கா காவேரி டிராவல், கங்கா டிராவல்ஸ், கங்கா ராம். கணவன் பெயர் என்ன சொன்னால்? பத்மநாபராஜு. இதை டெலிபோனில் சுழற்றினான். ஆனால் அடித்துக் கொண்டே இருந்தது. கணேஷ் இரவு 2 மணிக்குத்தான் ஆபீஸ் அறைக்கு அடுத்த படுக்கை அறையிலே ஒலிம்பிக்ஸ் பார்த்து முடித்துவிட்டு தூங்க போனான். அத்தியாயம் 2. அதிகாலையில் மழை பெய்தது. பச்சை வாழைப்பழம், கோலமாவு விற்பவர்கள் குரலும், ஆட்டோ ரிக்ஷா கமரல்களும், சைக்கிள் பால் மணிகளும், அவ்வப்போது மெயின் ரோட்டில் அலரும் பல்லவன் பஸ்ஸுகளும் கலந்த குரலில் நகரம் அவனை எழுப்பியது. கணேஷ் எழுந்து பல் தேய்த்து முகம் கழுவி பையன் கொண்டு வந்திருந்த காஃபியை ஒரு கையில் வாங்கிக் கொண்டு அன்றைய செய்தித்தாளை புரட்டினான். அயோத்தியும் பஞ்சாபும் காஷ்மீரும் பார்சிலோனாவும் ஆக்கிரமித்த முதல் பக்கத்தின் ஓரத்தில் சின்னதாக பாக்ஸ் மேட்டர் பகுதியில் புறநகரில் கொள்ளை, சைக்கிள் திருட்டு, விபச்சாரம் போன்ற சின்ன சின்ன பாவச் செய்திகளின் இடையில் நடிகை கொலை. விளம்பர படங்களில் நடிக்கும் கங்கா என்ற நடிகை நேற்று இரவு மயிலாப்பூர் சிஐடி நகர் வீட்டில் கொலை செய்யப்பட்டாள். கங்கா வாழ்வும் வசந்தமும் என்ற தொலைக்காட்சி தொடரிலும் விளம்பர படங்களிலும் நடித்துள்ளார். மயிலாப்பூர் போலீசார் புலன் விசாரணை செய்து வருகிறார்கள். உடனே கணேஷ், மை காட், ஐயோ தப்பு பண்ணிட்டனே என்று கூவினான். அப்போது டெலிபோன் ஒலிக்க அதை எடுத்து, வசந்த், அந்த கங்கா போயிட்டாடா என்றான். யாரு? கணேஷா பேசுறது என்றது ஒரு அதிகார குரல். எஸ் சார், நான் என்னுடைய ஜூனியர் வசந்த்னு நினைச்சு. நான் இன்ஸ்பெக்டர் மணவாளன், மயிலாப்பூர் போலீஸ் நிலையத்திலிருந்து பேசுறேன். கங்காங்கிற பொண்ண உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டுட்டா. ஆமா, பேப்பர்ல பார்த்தேன் சார். இப்ப போட்டுட்டாங்களா? அதுக்குள்ள இந்த தந்திக்காரங்க போலீஸ்காரங்களுக்கு முந்தைய வந்துடுறாங்க. ஐயா கணேஷ், நீங்க ஆபீஸில் தானே இருக்கீங்க. உங்களை நான் 10 மணிக்கு வந்து பார்க்கலாமா? வாங்க சார், நான் இருக்கேன். டெலிபோனை வைத்த போது வசந்த் உள்ளே நுழைந்தான். பாஸ், கங்கா காலி. தெரியுண்டா, இப்பதான் இன்ஸ்பெக்டர் போன் செஞ்சார். ஆமா, அவருக்கு எப்படி தெரியும் அந்த பொண்ணு இங்க வந்தான்னு? அவரு வந்தாதாண்டா தெரியும் என்றான் கணேஷ். வசந்தை நேராக பார்க்க தயங்கினான் கணேஷ்.
வெறுப்பேத்துறேன்னு நினைக்காதீங்க பாஸ். அந்த பொண்ணு கூப்பிட்டப்பவே நம்ம மரியாதையா போயிருக்கலாம் இல்லையா? தவறுதாண்டா என்றான் கணேஷ் வருத்தத்துடன். சாதாரணமா மொட்டை கடிதாசிங்களை யாரும் தீவிரமா எடுத்துக்க மாட்டாங்க என்று மேலும் கூறினான். இருக்கலாம் பாஸ், ஆனா இது அம்மன் நகை சம்பந்தப்பட்ட மொட்டை கடிதாசி. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கணும். நம்ம நாட்டுல பாதி கொலைங்களுக்கு காரணம் மதம், மீதி பொம்பளைங்க. இதுல ரெண்டுமே உண்டு. கங்கா போயிட்டியே, வலது பக்கம் பார்த்தா குஷ்ம மாதிரி இருந்தியே, அவள் வைத்திருந்த அம்மன் பதக்கத்துக்காகவா கொண்டு இருக்காங்க பாஸ்? இன்ஸ்பெக்டர் வந்தாதாண்டா விவரம் தெரியும். இன்ஸ்பெக்டர் மணவாளன் மாருதி ஜிப்சியில் வந்தபோது சரியாக 10 மணி என்பதை கவனித்தான். அவன் சொன்ன வாக்கை கடைபிடிப்பார் போல இருந்தார். கருப்பாக இருந்தாலும் கண்களிலும் பற்களிலும் பிரகாசம் இருந்தது. சீருடையிலும் நடையிலும் விரைப்பு இருந்தது. கணேஷ் அவரை கைகுலுக்கி வரவேற்று, என்ன சாப்பிடுறீங்க சார் என்று கேட்டான். டீ என்றார். இவர்தான் உங்களோட பிரபல அசிஸ்டண்டா? அப்பாடா என்றான் வசந்த் சந்தோஷத்துடன். பிறகு, சார் எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணு இங்க வந்ததுன்னு? எங்க போலீஸுக்கும் கொஞ்சம் மூளை உண்டுங்க. டெலிபோன் டைரக்டரி திறந்திருந்தது, அதுல சீட்டு வச்சிருந்தது, உங்க நம்பர் எழுதி இருந்தது. அதுல எதுக்கும் ஒரு போன் போட்டு பார்க்கலாம்னுட்டு டயல் பண்ணினேன். பலே சார். அதற்கு கணேஷ், அந்த பொண்ணு எங்களை நேத்து சாயந்தரம் வந்து பார்த்தா சார். இன்ஸ்பெக்டர் தன் குறிப்பு புத்தகத்தை எடுத்து, எத்தனை மணி இருக்கும் என்று கேட்டார். சுமார் 6 மணி சாயங்காலம். எதுக்கு வந்தாங்க? கணேஷ் அந்த காகிதத்தை அவரிடம் காட்டி, இந்த மிரட்டல் கடிதம் வந்துச்சான், என்ன செய்யறதுன்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. அவர் அதை படித்து விட்டு, பதக்கமா? என்ன பதக்கம்? ஏதோ ஒரு அம்மன் கோவில் நகையோட பதக்கம் ஒண்ணு அவகிட்ட இருக்கிறதா சொன்னாங்க. 1 மாசம் முன்னாடி 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலாம். அப்படியா சேதி? இதை விசாரிச்சிடலாமே. நன்றிங்க, இது முக்கியமான ஒரு திருப்பம். எப்படி செத்து போனாங்க சார் என்று கேட்டான் வசந்த். பாத் டப்ல தண்ணி ரொப்பி பாடியை வச்சு அழுத்தி இருக்காங்க, மூச்சு நிக்கிற வரைக்கும். நான் போறப்ப பணம் ஊதி போய் மிதந்துகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு செய்தி சொன்னது யாரு சார்? யாரோ பிசிஓல இருந்து போன் பண்ணியிருக்கான், பேர் சொல்லல. இந்த மாதிரி இந்த இடத்துல கொலை நடந்திருக்கு, போய் பாருங்கன்னு நான் பீட் கான்ஸ்டபிளுக்கு ரேடியோ மூலம் செய்தி சொல்லி பார்க்க சொன்னேன். அந்த கடிதத்தை மறுபடியும் பார்த்தார். இதுல கூட மிதக்கும் உனதுடல் அப்படின்னு தான் போட்டிருக்கு. சரியாதான் போட்டிருக்கு. இத லேபுக்கு நான் அனுப்புறேன். பாடி எங்க இருக்கு சார்? பிளாட்ல தான் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் அனுப்ப போறோம், வரீங்களா பார்க்க? கணேஷ் வசந்தை பார்க்க, நீங்க போயிட்டு வாங்க பாஸ், உயிரோட பார்த்துட்டு இப்ப அந்த செத்த உடலை பாக்குறதுனா எனக்கு ரொம்ப டல்லாயிடும் பாஸ். ஒரு ரத்த பொரியல் குவார்டர் அடிச்சாதான் சரியாகும். இல்லடா வசந்த், நீயும் வா. தலையெழுத்து என்று அழுத்து கொண்டான் வசந்த். கணேஷ், வசந்த், உங்க 2 பேரையும் பத்தி நிறைய படிச்சிருக்கேன். நீங்க இந்த கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிக்க உதவி செஞ்சா நாங்க அதை வரவேற்போம், விருது கூட கொடுப்போம். அதெல்லாம் ஒண்ணு பெருசில்லை எங்களுக்கு என்றான் வசந்த். அருகாமையில நகை திருட்டு போன கோயில்களை எல்லாம் விசாரிங்க, எவனாவது ஒரு வெறி பிடிச்ச பக்தன் என்று வசந்த் சொல்ல, நான் ஒரு போன் பண்ணிக்கலாமா என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். தாராளமா. பாம்பேக்கு ட்ரங்கால். பாம்பேக்கு எஸ்டிடி கோட் என்னங்க? 022. இன்னும் அவளோட ஹஸ்பண்டுக்கு தகவல் போகலையா என்று கணேஷ் கேட்டான். இன்னும் இல்ல, பம்பாய்க்கு போயிருக்கிறதா பக்கத்து பிளாட்ல சொன்னாங்க. இந்தாங்க, நீங்களே டயல் பண்ணுங்க. கணேஷ் இன்ஸ்பெக்டர் கொடுத்த எண்களை சுழற்றினான். எதிர்முனை அடித்ததும் இன்ஸ்பெக்டரிடம் போனை கொடுத்தான் கணேஷ். ஹலோ, அங்க மிஸ்டர் பத்மநாபராஜுங்கிறவர்? ஓ, நீங்க தானா? மிஸ்டர் ராஜு, நான் இன்ஸ்பெக்டர் மணவாளன், மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். உங்க மனைவி கங்கா உங்க வீட்டுல மர்டர் ஆயிட்டாங்க. ஆமா, உடனே அடுத்த பிளைட்டை பிடிச்சிட்டு. ஐ எம் சாரி, இப்படி திடீர்னு. மிஸ்டர் ராஜு, காம் யுவர் செல்ஃப் பிளீஸ். எஸ், ஐ நோ. என்ன பண்றது, யாருன்னு தெரியல. நீங்க அடுத்த பிளைட்லயே மெட்ராஸ் வந்தீங்கன்னா நாங்க பாடிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பலாம். போனை வைத்து விட்டு, அவர் அழறார் என்றார் மணவாளன். அத்தியாயம் 3. மயிலாப்பூரில் சிஐடி காலனியில் நிழலான வீதியில் 1950களில் கட்டிய வீடுகளின் மத்தியில் ஒரு நவீன பிளாட் கட்டடத்தின் வாசலில் 2 ஜீப்புகள் நின்று கொண்டிருக்க அக்கம் பக்கத்தவர்கள் கூட்டம் சேர்ந்திருந்தார்கள். பேஸ்மெண்டில் கார்களும் ஸ்கூட்டர்களும் நிற்க கங்காவின் வீடு முதல் மாடியில் இருந்தது. கணேசும் வசந்தும் தயக்கத்துடன் நுழைய கூடத்தில் பளிச்சென்று பிளாஷ் மின்னில் அடித்துக் கொண்டிருந்தது. ஓரத்தில் கட்டியிருந்த பாமரேரியன் பயத்தில் முணுமுணுத்துக் கொண்டிருந்தது.
கங்கா அந்த கரிய உடையில் தான் இருந்தாள். உடை நனைந்து உடம்போடு ஒட்டி இருந்தது. ச்சே, நேத்திக்கு முழுசா உயிரோட பார்த்தங்க இவங்கள இதே உடையில. உடை மாத்த கூட நேரம் கிடைக்காம தாக்கப்பட்டிருக்காங்க. முகம் வீங்கி என்னவோ மாதிரி ஆயிருச்சுங்க. உதடு கூட வீக்கமா. ஏறக்குறைய 8 மணி நேரம் தண்ணியில கிடந்திருக்காங்க. கழுத்தை நெரிச்சு தண்ணியில அமுக்கி இருக்காங்க. நாங்க வந்து பார்த்தப்போ பாத்ரூம் எல்லாம் தண்ணியா கொட்டி குளமா இருந்துச்சு. தண்ணியில வச்சு அழுத்துறப்ப போராடி இருக்காங்கன்னு அர்த்தம் ஆகுது. ஏமா, உன் பேர் என்ன சொன்ன? வீட்டுல ஏதாவது திருட்டு போயிருக்கா தெரியுமா? ஐயா வந்தப்புறம் தெரியுமுங்க என்றாள் வேலைக்காரி. இந்த நாய் வேத்து ஆளுங்க வந்தா குறைக்குமா என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். நல்லா குறைக்குங்க. கணேஷ் அருகில் பார்த்தான். குஷ்பு மாதிரி பானுப்பிரியா மாதிரி இருக்காங்க. நீயே இப்ப யார் மாதிரி இருக்கா சொல்லுடா. பாஸ், கடுப்பேத்தாதீங்க. கங்காவா இது? நான் ஏதோ ஒரு புத்தகத்துல இந்த மாதிரி காட்சி எல்லாம் பார்த்திருக்கேன் பாஸ். டிரஸ் ஒண்டிதான் அப்படியே இருக்கு. வாங்க பாஸ், எனக்கு தாங்கல, போயிடலாம். மிஸ்டர் மணவாளன், நாம மீண்டும் சந்திக்கலாம். ஏதாவது திருட்டு போயிருச்சான்னு கேட்டீங்களே, அந்த பொண்ணு நேத்திக்கு மூக்குல சின்னதா வைரம் இருந்தது. அதை யாரோ எடுத்திருக்காங்க. கணேஷ், இங்க கொஞ்சம் இருக்கீங்களா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்களை இன்னும் கொஞ்சம் கேள்விகள் கேட்கணும். அக்கம் பக்கத்துல விசாரிச்சுட்டு உங்ககிட்ட வரேன். நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா? சோடா இருக்குமா என்று கேட்டான் வசந்த். ஒரே ராத்திரியில எப்படி முகம் மாறி போச்சு, பயங்கரம் என்று பயத்தில் கூறினான் வசந்த். அதற்கு கணேஷ், நீங்க விசாரிக்கிறப்ப கூட இருக்கலாமா என்று கேட்டான் இன்ஸ்பெக்டரை. தாராளமா, நீங்க கூட கேள்வி கேட்கலாம். கூர்காவை முதலில் விசாரித்த போது ராத்திரி 9:30 வரை அங்கே ஆட்கள் வந்து போவார்கள் என்றும் அதன் பின் கேட்டை பூட்டி விடுவான் என்றும் சொன்னான். யாராவது சந்தேக கேஸா புது ஆளுங்க பாத்தீங்களா? இல்லைங்க சார். நான் பார்த்தங்க என்றார் கூட்டத்தில் ஒருவர். நீ யாருப்பா? எதிர்த்தாப்புல மரத்தடியில வண்டியில இஸ்திரி போடுறவங்க. என்ன பார்த்த நீ? கருப்பா உயரமா தாடி வச்சுக்கிட்டு ஒரு ஆளு மேலும் கீழும் உலாத்திக்கிட்டே இருந்தாங்க. எத்தனை மணி இருக்கும்? 10, 10:30 இருக்குங்க. கங்காம்மா எப்ப வந்தாங்க? நான் அத பாக்கலீங்க. ஊர்கா, நீங்க பாத்தீங்களா? இல்லைங்க, நான் பாக்கலைங்க. 9:30க்கு முந்தி வந்திருக்கலாங்க. கணேஷ், அவ உங்க வீட்டு விட்டு கிளம்புறப்ப எத்தனை மணி இருக்கும்? ஒரு 7, 7:30. சரியா நான் கவனிக்கல. அப்ப நேரா உங்க வீட்டில இருந்து இங்க வந்திருக்கணும் இல்லையா? ஆமா என்றான் கணேஷ். அவன் யோசனை வெகு தூரத்தில் இருந்தது. அந்த தாடி வச்ச ஆளை பார்த்தா அடையாளம் காட்டுவியா? காட்டுவாங்க. தினம் ராத்திரியில வந்துட்டு இருந்தான். அம்பாள் அம்பாள்னு உக்கரமா பார்த்துட்டு போவான். எல்லாரும் பயந்துகிட்டு காசு கொடுப்பாங்க. இன்ஸ்பெக்டர் அந்த மாடி கட்டிடத்தில் எதிரே இருந்த 2, 3 கடைகளில் விசாரித்தார். ஒரு பேக்கரி, ஒரு வீடியோ கேசட் கடை, ஒரு பொட்டிக் போன்ற நவீன உடை விற்கும் கடை. இப்படி அந்த கடையில் ஒரு இளம் பெண் இருந்தாள். ஹாய் என்று வசந்த் அவள் அருகில் சென்று விசாரித்தான். அந்த பெண் சுயிங்கம் மெல்லுவதை வாழ்க்கை முழுவதும் நிறுத்த மாட்டாள் போல தோன்றினாள். தொள தொள வெள்ளை சட்டையும் காற்றில் அடிக்கடி தள்ளப்படும் கூந்தலுடன் ஹாய் என்றாள் அவளும். எதிர்த்த வீட்டுல கங்கான்னு ஒரு பொண்ணு. எனக்கு அவங்கள தெரியும் அங்கிள். சச் a நைஸ் கேர்ள். வாரம் வாரம் ட்ரெஸ் வாங்குவாங்க. நான் உள்ள போய் பார்த்துட்டேன். ஹாரிபுல். முகம் எல்லாம் வீங்கி போய் அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்களே கருப்பு ட்ரெஸ். போன வாரம் தான் கடைக்கு வந்து வாங்கிட்டு போனாங்க. 2 ட்ரெஸ் வாங்கினாங்க. கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் வித்தியாசத்துல 2 ட்ரெஸ். நல்ல பாலியஸ்டர் மெட்டீரியல். பம்பாயில இருந்து வந்த டிசைன். அது அந்த பாடியில பார்த்ததும் அங்கேயே நான் அழுதுட்டேன் அங்கிள். இனிமே நீ என் அங்கிள்னு கூப்பிட்டா நானும் அழுவேன். அவள் வெள்ளிமணி போல சிரித்தாள். சாரி, உங்க பேரு? வசந்த். இன்னைக்கெல்லாம் இருந்த என்ன வயசுங்கிற எனக்கு? யூ ஆர் லிப்ரா ரைட்? இல்ல, சஜிடேரியன். சஜிடேரியன்னா ஹை ஜம்ப் நல்லா தாண்டுவியா? மறுபடி வெள்ளிமணி ஒலிக்க கணேஷ், வசந்த், தட்ஸ் இனஃப் என்று அதட்டினான். பேக்கரி கடைக்காரர், கங்கா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டபுள் ரொட்டி வாங்க கடைக்கு வருவாங்க என்று சொன்னார். நல்ல பொண்ணுங்க சார், அடக்கமான பொண்ணு. எனக்கு என்னவோ அந்த அம்பாள் பைத்தியம் தான் செஞ்சிருக்கணும்னு தோணுது. இங்க சுத்திக்கிட்டே இருந்தான். மேலையும் கீழையும் உலாத்துவான். பேக்கரிக்கு வந்து கேக்ஸ் கொடுன்னு சொல்லுவான். துரத்துனா முறைச்சு பார்ப்பான். எல்லாம் அவங்கிட்ட கொஞ்சம் பயந்துகிட்டு தான் இருந்தோம் என்றார் வீடியோ கேசட்டுக்காரர். உங்க கடைக்கும் வருவாருங்களா? கங்கா வரமாட்டாங்க, ராஜு தான் வருவாரு. தினம் ஒரு ஹிந்தி ஒரு இங்கிலீஷ் படம் தவறாம எடுத்துக்கிட்டு போவாரு. அவர் சினிமாவுக்கு கதை எழுதுவாரு. அண்மையில ராஜசேகர் தெலுங்கு படங்களை எடுத்து முழுசும் கதை, வசனம், பாடல் எல்லாம் மொத்த கான்ட்ராக்டா எழுதி டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸையும் எடுத்துப்பாங்க. இது தாண்டா உதைன்னு 100 நாள் போகும்னு எடுத்தாருங்க. ஆனா அது கைய கடிச்சிருச்சு. அவருக்கு தான் பாவம்.
இந்த அம்மா ஏதோ சம்பாதிச்சுக்கிட்டு விளம்பர படங்கள்ல சம்பாதிச்சுக்கிட்டு இருந்ததுங்க. இப்ப இவங்களும் போயிட்டாங்க. அம்மா கடையில 1000 ரூபாய் பாக்கிங்க என்று நோட்டு புத்தகத்தை எடுத்து காட்டினார். இதற்குள் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மணவாளன் அருகில் வந்து, சார், முக்கியமான ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. ராத்திரியில் அந்த பைத்தியக்காரன் இந்த அம்மா வீட்டை விட்டு வெளியேறத ஒருத்தர் பார்த்திருக்காரு. அப்படியா? கணேஷ், ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். நானும் வரலாமா சார்? தாராளமா. வசந்த் அந்த பெண்ணிடம் மீண்டும் சென்று அந்த டிரெஸ் என்ன வேலை என்று கேட்க கணேஷ் மணவாளனுடன் மீண்டும் வீட்டுக்குள் சென்றான். 2வது மாடியில் வசித்த ஓய்வு பெற்ற கோர்ட் ரிஜிஸ்ட்ரார் ராமானுஜம் என்பவர் தான் மாடிப்படி வழியாக தன் பிளாட்டுக்கு மேலே சென்றதாகவும், அப்பொழுது ராத்திரி 10 மணி இருக்கும் என்றும், கங்காவின் பிளாட்டில் இருந்து ஒரு தாடிக்காரன் கோட்டு போட்டுக் கொண்டு புறப்பட்டதாகவும் சொன்னார். வேற்று மனிதராக இருக்கிறது என்று தோன்றியதால், யாரு பணி என்று கேட்டதற்கு பதில் சொல்லாமல் சரேல் என்று மாடிப்படி இறங்கி சென்று விட்டதாக சொன்னார். சந்தேகத்தோட நான் கீழே அவன் பின்னாடி இறங்கி போனேன். அவன் மெயின் கேட்டு குர்தா கூண்டு வழியா போகாம பக்கவாட்டு காம்பவுண்ட் சுவர்ல ஏறி தாண்டி அந்த பக்கம் குதிச்சு போயிட்டான். ரோட்ல வேகமாகவே நடந்தான். நீங்க கங்கா பிளாட்டுக்குள்ள போய் பார்க்கலையா? அப்போ அவங்க எனக்கு அதிகமா தெரியாது. வேலைக்காரன் மூலமா அவளோட புருஷன் பம்பாய் போயிருக்கிறதா தெரிஞ்சது. ரொம்ப நன்றி சார். முக்கியமான சாட்சியும் கொடுத்திருக்கீங்க. அந்த ஆளை பிடிச்சா அடையாளம் காட்டி சாட்சி சொல்லுவீங்களா? தாராளமா. நான் கோர்ட்டுல ரிஜிஸ்ட்ராரா இருந்து ரிட்டையர் ஆனவன். எனக்கு கோர்ட்டை கண்டா ஒன்னும் பயம் இல்ல. கணேஷ் உடனே, சார், ஒரே ஒரு கேள்வி. அந்த ஆளு அப்ப வெளியே வந்தப்போ நாய் கொலைச்ச சத்தம் கேட்டுதா? அவர் யோசித்து பார்த்து விட்டு, கேட்டதா ஞாபகம் இல்ல என்றார். கேட்டிருந்தா ஞாபகம் இருக்கும்ல உங்களுக்கு? இருக்கும். கணேஷ் இன்ஸ்பெக்டர் மணவாளனை பார்க்க, அவர் நாயை பிஸ்கட் அல்லது மருந்து ஏதாவது கொடுத்து கொலைக்காம பண்ணியிருக்கலாம் என்று கூறினார். அதற்கு கணேஷ், அதை விட முக்கியம் என்னன்னா, அவன் நாயை மௌனமா இருக்கும்படி செஞ்சிருக்கலாம். ஒரு கொலைக்கு முன்னேற்பாடுகள் ஆயத்தம் இதுல தெரியுது என்று சொன்னான். உண்மைதான் மிஸ்டர் ராமானுஜம். நான் மறுபடி அவனை பிடிச்சப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்றேன் என்றார் இன்ஸ்பெக்டர் மணவாளன். பகுதி 2 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 4. சாயங்காலம் விமானத்தில் சுமார் 4:15 மணிக்கு கங்காவின் கணவன் பம்பாயில் இருந்து வந்தான். பத்மநாபராஜுவுக்கு சுமார் 30 வயது இருந்தது. இப்போதே முன்பக்கத்தில் மயிர் இழக்க தொடங்கி இருந்தாலும் முகத்தில் ஒரு விதமான வசீகரம் இருந்தது. உதடுகள் மிக மெலிதாக சிவப்பாக இருக்க, கழுத்தருகில் மொசமொசவென்று முடி, மத்தியில் ஒரு தங்கச் சங்கிலியும் தொளதொளவென்று ஒரு தோடாவும் விரல்களில் மோதிரமுமாக இருந்தான். இந்த வயதுக்கு ஜீன்ஸ் அசம்பாவிதமாக தெரியவில்லை. காலை சவரன் செய்யாததால் முகத்தில் பச்சை பூசி இருந்தது. கண்கள் சிவந்து கங்காவை பார்த்ததும் கங்கா என்று ஓலமிட்டு பெரிதாக மூச்சு விட்டு கண்ணீர் விட்டு கதறினான். லெட்டர் வந்துச்சுன்னு போன் பண்ணினா, உடனே போய் கணேச பாருன்னு நான் தான் சொன்னேன் என்றான் அழுது கொண்டே. ஆமா, அவங்க வந்தாங்க சார். நான் தப்பு செஞ்சிட்டேன். 3 கடிதாசி வந்துச்சு. முதல்ல வந்தப்பவே தீவிரமா எடுத்துக்கிட்டு இருந்திருக்கணும். ஆனா நான் போலீஸுக்கு சொல்லாம, ஐயோ கங்கா, எப்படி துடிச்சியோ, எப்படி வலிச்சுதோ உனக்கு. பாழா போன பதக்கம். அந்த பைத்தியக்காரி தான் வாங்கணும்னு பிடிவாதம் பிடிச்சா. வேணா வேணா, திருட்டு சொத்து போல இருக்குன்னு நான் படிச்சு சொன்னேன். அம்பாள் பதக்கம் பழி வாங்கிடுச்சு அவளை. மிஸ்டர் பத்மநாபராஜ், முதல்ல வீட்டுல ஏதாவது காணாம போயிருக்கான்னு பாருங்க. ராஜ் கங்காவின் உயரற்ற உடல் அருகில் உட்கார்ந்து அவளை தொட்டு பார்த்து விசித்து அழுதான். நீ இல்லாம நான் எப்படி உயிர் வாழ போறேன் கங்கா? இன்ஸ்பெக்டர், இத செஞ்சது யாரு? அவனை கொண்டு வாங்க. என் கங்காவை கொண்டவன் யாரு? அவன் கழுத்தை முறிக்கணும். கொண்டு வாங்க சார், பிளீஸ். மிஸ்டர் ராஜு, அந்த பதக்கத்தை லாக்கர்ல இருந்து எடுத்து காட்டுறீங்களா? அதுல இருந்து ஏதாவது குழு கிடைக்கலாம். பத்மநாபராஜு தான் கொண்டு வந்திருந்த ஏர்லைன் பையின் ஜிப்பை உருவி பிரித்தான். தன் பையில் சொருகி இருந்த ஏரோப்ளேன் நுழைவுச்சீட்டான போர்டிங் கார்டில் ஒரு டெலிபோன் எண்ணை எழுதி, மிஸ்டர் கணேஷ், ஒரு உதவி செய்யுங்க. இந்த நம்பர்ல IOB பிரான்ச்சுக்கு போன் பண்ணி லாக்கர்ல இருந்து அவசரமா எடுக்கணும், வரலாமான்னு கேளுங்க. 5 மணிக்குள்ள போனா சில நேரங்கள்ல அனுமதிச்சிருக்காங்க. அவசரம் இல்லைங்க, நாளைக்கு காலையில கூட எடுத்து பார்க்கலாம். இப்ப நீங்க வர்றதுக்காக தான் காத்திருந்தோம். பாடிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும் என்றார் இன்ஸ்பெக்டர். ஐயோ கங்கா,
உறவுக்காரங்களை துணைக்கு அழைச்சிக்க சொன்னனே, என்னை விட்டுட்டு போயிட்டியே. உடலை ஸ்ட்ரெச்சரில் வைத்து முழுவதும் மூடும் முன்பு கணேஷ் அந்த முகத்தை ஒரு முறை உன்னிப்பாக பார்த்தான். மணவாளன் கணேஷை பார்த்து, கணேஷ் ரொம்ப நன்றி என்று கூறினார். கொலைகாரன் கிடைச்சிருவானா சார்? கிடைச்சிருவான். எல்லா ஸ்டேஷனுக்கும் செய்தி போயிருக்கு. அருகாமை கோயில்கள்ல பீச்ல அந்த பரட்டை தலை தாடிக்காரனை தேட சொல்லி இருக்கோம். அவனை சீக்கிரத்திலேயே கைது பண்ணிடுவோம். தெருவிலேயே பல பேர் பார்த்திருக்காங்க அவனை. நல்ல டிஸ்கிரிப்ஷன் கிடைச்சிருக்கு. உயரமா கிழிஞ்ச டிஷர்ட் போட்டுக்கிட்டு கொஞ்சம் விந்தி விந்தி நடப்பானா. கணேஷும் வசந்தும் திரும்ப மாருதியில் சென்றபோது கணேஷ் அந்த பத்மநாபராஜு தந்த போர்டிங் கார்டை ஆர்வமின்றி பார்த்து கொண்டிருந்தான். பிளைட் நம்பர் 171 ஏசி, பத்மநாபராஜு, சீட் நம்பர் 27A. என்ன பாஸ், எனக்கு மனசே ஆறல. அந்த பொண்ணை காப்பாத்தி இருக்கலாம். நாம மட்டும் நேத்திக்கு அவ கூட சும்மா திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்காத வசந்த் என்றான் கணேஷ் கோபத்துடன். பாழா போன பதக்கம். அதன் பின் அவர்கள் வீடு திரும்பியதும் மறுநாள் கோர்ட்டில் வரப்போகும் வழக்குக்காக குறிப்புகள் எழுதுவதை தொடர்ந்தார்கள். கணேஷ் அவ்வப்போது எழுதுவதை நிறுத்தி தூர பார்வை பார்த்து கொண்டு மிகுந்த சிந்தனையில் ஈடுபடுவதை வசந்த் கவனித்து, பாஸ் விட்டு தள்ளுங்க பாஸ், அவ தலைவிதி போயிட்டா. நான் ஒரு ஜோக்கு சொல்றேன். இப்ப ஒரு சர்தார்ஜி கிட்ட வெள்ளக்காரன் கேட்டானா, ஏன் சர்தார்ஜி எல்லோரும் உங்களை சிங்குன்னு கூப்பிடுறாங்க? அதுக்கு சர்தார்ஜி சொன்னாரா, நீங்க இங்கிலாந்துல கிங்குன்னு சொல்றீங்க, அது மாதிரி இந்தியால சிங்கு. டேய், இதெல்லாம் ஒரு ஜோக்காடா என்றான் கணேஷ். அப்ப இன்னும் கொஞ்சம் சூடா சொல்லட்டுமா? ஒரு ஆளுக்கு இதயத்துல கோளாறு வந்துருச்சு. அதனால டாக்டர் அவங்கிட்ட சொல்லி இருக்காரு, இனிமே நீ வேலைக்கு போக கூடாது, உன்னுடைய மனைவிய வேலைக்கு அனுப்புன்னு. எனக்கு தெரிஞ்சது ஒரே வேற வேலைதான்னு. அவ ராத்திரியில வெளியே போயிட்டு லேட்டா திரும்பி வந்திருக்கா. எத்தனை சம்பாதிச்ச அவன் கேட்டிருக்கான். 50 ரூபாய் 10 பைசா. 10 பைசா யாரு கொடுத்தா அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். ஏன் எல்லோரும் தான் அவன் பதில் சொன்னான். கணேஷ் வசந்தின் மேல் சட்ட புத்தகத்தை எறிந்தான். பாஸ், உங்க மூடு சரியில்லை. இல்லனா என்னுடைய ஜோக்குக்கு நிச்சயம் 1/4 இன்ச்சாவது சிரிச்சிருப்பீங்க. வசந்த், அந்த கங்காவுடைய முகம் அது என்ன ரொம்ப தொந்தரவு செய்யுதுரா. பாஸ், அந்த மூக்குத்தி கூட அம்மன் நகையா இருக்கணும். அதுல இருக்குது சூட்சுமம். வசந்த், கொலை எப்படி நடந்திருக்கும்? பாத்ரூம்ல யாரும் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு குளிக்க மாட்டாங்க. இவ நம்மளை சந்திச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே நடந்திருக்கு இந்த கொலை. இல்லடா, ராத்திரி 10 மணிக்கு. ராமானுஜம் அப்பதானே அந்த அம்பாள் பைத்தியம் அந்த அறையை விட்டு வெளியே போறத பார்த்திருக்காரு. நம்ம கிட்ட இருந்து கிளம்பி சுமார் 7-7:30 வீடு போய் சேர்ந்திருக்கா. 7:30 இருந்து இறந்து போகிற வரைக்கும் ட்ரெஸ் மாத்தல. அதுல எதுவும் பெருசா தெரியல பாஸ். எனக்கு எது பெருசா தெரியுது? பெருசா எதுவும் தெரியல. சிலது விபரீதமா தெரியுது. எது? அப்புறம் சொல்றேன் என்றான் கணேஷ். கொலைகாரனை பிடிச்சிருவாங்கிறதானே? சந்தேகமே இல்ல. இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் டைம் என்றான் கணேஷ். அத்தியாயம் 5. மறுதினத்திற்கு மறுதினம் மணவாளன் போன் பண்ணியிருந்தார். கணேஷ் கோர்ட்டுக்கு போயிருந்ததால் குறிப்பை பார்த்ததும் மதியம் 3 மணிக்கு மணவாளனுக்கு போன் செய்தான். கணேஷ், ஆளை பிடிச்சாச்சு. அந்த கங்காவை கொலை செஞ்சவன கந்தசாமி கோயில் கிட்ட பிடிச்சோம். அப்படியா? எங்க வச்சிருக்கீங்க? இங்கதான், போலீஸ் காவல்ல. தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் அடையாளம் காட்டிட்டாங்க. ராமானுஜம் அவரும் இவன மாதிரி தான் இருந்தான்னு சொல்லிட்டாரு. நான் மயிலாப்பூர் பக்கம் வருவேன். எதுக்கும் அங்க வந்து ஒரு தடவை பாத்துறேன். சார், அவன் பைத்தியமா? அப்படி ஒண்ணும் தோணல. விசாரிச்சீங்களா? குற்றத்தை ஒத்துக்கிட்டானா? சரியா சொல்ல மாட்டேங்கிறான். தத்துவம் பேசுறான். பிங்கர் டிப்ஸ் எடுத்துருவோம். கடிதம் அவன் எழுதினது தானு பாத்துருவோமே என்றான் கணேஷ். அத்தியாயம் 6. கணேஷும் வசந்தும் அங்கே சென்ற போது அவனை மணவாளன் விசாரித்துக் கொண்டிருந்தார். 8 பேர் சொல்ற உண்மை பேர் என்ன? பென்ரோஸ், மகுடபதி, நித்யானந்தன். ஒட்டனா தெரியுமா? சரியா சொல்லுடா கழுத. வாங்க கணேஷ், இவனை கொஞ்சம் விசாரிங்க. ஆளு மசிய மாட்டான் போல இருக்கு. கொஞ்சம் தட்டணும். சாயங்காலம் ஆகட்டும்னு பாக்குறேன். கணேஷ் அவனிடம் சென்று, பாருப்பா, நான் போலீஸ் இல்ல, வக்கீல். உனக்கு ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லலாம். அவன் தலைமுடி எண்ணெய் கண்டு 1 வருஷம் ஆகியிருக்கும். நெற்றியில் கீற்றாக குங்கும சிவப்பு, சிமெண்ட் கலர் கோட்டு, காலர் கிழிந்த சட்டை பைக்குள்
ஏராளமான காகிதங்கள், மிளகாய் மூக்கு, உதடு தெரியாத மீசை, தாடி. கங்காவை நீதானே கொன்னது? கங்கா, யமுனா, சரஸ்வதி. கொல்றது சாவறது ரெண்டுமே ஒண்ணுதான். ஒன்று கிரியா, ஒண்ணு கர்த்தா. அம்பாள் நகை வேண்டாமா உனக்கு? அம்பாள் அருள் தான் வேணும். அப்புறம் எதுக்கு லெட்டர் எழுதுன? எழுத சொன்னா எழுதுன. யாரு? அம்பாள். அதே போல கொன்ன சொன்னாலா அம்பாள்? யாரு? அம்பாள் தான். இல்ல, அம்பாள் உலக மாதா. அம்பாள் நகைய திருடுனா அம்பாள் தான் தண்டிப்பா. கணேஷ், he is out of his mind என்று இன்ஸ்பெக்டரிடம் கூறினான். அதற்கு இன்ஸ்பெக்டர், இவன் பாசாங்கம் பண்றான் கணேஷ். ராத்திரிக்குள்ள தட்டுற தட்டல எல்லாத்தையும் கக்கிடுவான். அத நான் பார்க்க விரும்பல சார். மணவாளன் இவனை பேப்பர்ல அந்த வார்த்தைகள் எழுத சொல்லுங்க. மணவாளன் ஒரு காகிதத்தையும் பேனாவையும் அவனிடம் கொடுத்து, ஏய் எழுது பார்க்கலாம். பதக்கம் அதற்குள் கிடைக்காமல் போனால் மிதக்கும் உனதுடல் அன்று. அவன் தொடைமேல் காகிதத்தை வைத்துக் கொண்டு எழுதினான். மணவாளன் அவன் எழுதியதை பார்த்து அவனை ஓங்கி கன்னத்தில் அறைந்தான். மலையாளத்துல எழுதுற, பாசாங்க பண்றியா? வா உள்ள. கணேஷ், நீங்க போங்க. இது லேசில மசியாது. பொழுது விடியறதுக்குள்ள ஒத்துக்குவான். அம்பாள் நகையை திருடுனா அம்பாள் தான் தண்டிப்பா என்று அவர் பின்னால் அவன் சென்றான். கணேசும் வசந்தும் காவல் நிலையத்தில் இருந்து காரில் திரும்பிய போது, காலையில 10 மணிக்குள்ள ஒத்துக்க வச்சிருவாங்க, கேஸ் க்ளோஸ் என்றான். வசந்த், அந்த பைத்தியக்காரன் செஞ்சிருப்பானா? நீ நினைக்கிறியா அப்படி என்று கணேஷ் கேட்க, எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு பாஸ். கோயில் சம்பந்தப்பட்ட வேறு யாரோ ஒருத்தன் திட்டம் போட்டு செஞ்சிருக்கணும். இந்த பரட்ட தலையன் செஞ்சிருந்தா பேக்கு மாதிரி மறுநாளே கந்தசாமி கோயில் கிட்ட மாட்டியிருப்பானா? ஊரை விட்டு ஓடி இருக்க மாட்டான். பொண்ணு தான் செஞ்ச காரியத்தோட விளைவுகளை பத்தி கவலைப்படாதவனாக இருக்கலாம் இல்ல? முழுசா பாசாங்கு பண்ணி தான் பைத்தியம்னு சொல்லி கோர்ட்டுல நிரூபிக்க முயற்சியா கூட இருக்கலாம் என்றான் வசந்த். சரி, இந்த கொலைக்கு காரணம் என்ன? அம்மன் பதக்கம். அம்மன் பதக்கம் கிடைக்கல அவனுக்கு. அது லாக்கர்ல இருக்கு. பலாத்காரம், கற்பழிப்புன்னு ஏதாவது செஞ்சிருக்கானான்னு பார்க்கணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரியும் என்று கூறி கணேஷ் சிந்தனை வயப்பட்டான். என்ன பாஸ், ஒரே யோசனை? ஒண்ணுமில்லடா என்றான் சற்று தயக்கத்துடன். ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க, அதுக்கு இன்னும் வேலை வரல இல்ல? எனக்கு இதுல என்ன படுதுன்னு சொல்லட்டுமா? சொல்லு. அன்னைக்கு சாயங்காலம் கங்கா நம்மளை பார்த்துட்டு போனா இல்ல, அதுல இருந்து ஆரம்பிச்சு என்ன நடந்தது விவரமா சொல்லு பார்க்கலாம் என்றான் கணேஷ். கங்கா நம்ம வீட்டை விட்டு புறப்பட்டப்ப மணி 7:30 இருக்குமா? இங்கிருந்து ஒரு டாக்ஸி அல்லது ஆட்டோவை பிடிச்சிட்டு மயிலாப்பூர் போக குறைஞ்சது 40 நிமிஷமாவது ஆகும். சுமார் 8:15க்கு போயிருக்காங்க. கேட்ட மூடல. கூர்கா அவள் திரும்பி வந்ததை கவனிச்சுக்கல. அவ வீட்டுக்கு வந்ததும் உறவுக்காரங்க துணைக்கு படுத்துக்க யாரும் வரல பாத்தீங்களா? அவங்களுக்கு போன் பண்றதுல அல்லது டிவி பாக்குறதுல அல்லது நாயோட கொஞ்சறதுல பொழுது போக்கி இருக்கலாம். அதனாலதான் போட்டுக்கிட்டு இருந்த கருப்புடைய மாத்தல. இல்லனா வெளியே போயிட்டு வந்த உடனே யாரும் உடைய மாத்தாம இருக்க மாட்டாங்க, அதுவும் பெண்கள். சரி, மேல சொல்லு. ராத்திரி 10 மணிக்கு முன்னால அவன் வந்திருக்கான். கொலகாரன்தான். அது பிடிபட்ட பரட்ட தலையனா இருக்கலாம், இல்ல வேற ஒருத்தனா கூட இருக்கலாம். அவன் வந்ததை யாரும் கவனிக்கல. கிளம்பி போன போதுதான் அந்த ராமானுஜம் தாத்தா பார்த்திருக்காரு. ஆமா, 10 மணிக்கு. அப்ப கொலைக்கு காரணம் அம்மன் பதக்கம் அவங்கிட்ட இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அதை கேட்டிருப்பான். அவ என்கிட்ட இல்லைன்னு சொல்லி பார்த்திருப்பா. அவனுக்கு கோபம் வந்து, இது வரைக்கும் நான் 4 கடிதம் எழுதிட்டேன், இன்னொன்னு அதை எடுத்து வச்சுக்கலையான்னு கோபப்பட்டு அவளோட கழுத்தை நெரிச்சு தண்ணியில முக்கி இருப்பான். அப்ப சுமார் 10 மணி இருக்கணும். அவ வந்ததை கூர்கா கவனிக்கலன்னா 9:30க்கு முன்னாடி அவன் நுழைஞ்சிருக்கணும் இல்லையா? ஆமா பாஸ், இது ரொம்ப சிம்பிள் கேஸ். பரட்ட தலையன் தான் செஞ்சிருக்கான். மோட்டிவ் என்ன? காரணம் அம்மன் பதக்கம் கிடைக்காத கோபம்தான். சரி, அப்படியே வச்சுக்கலாம். என்ன பாஸ், திருப்தியா உங்களுக்கு விளக்கம் கிடைக்கலையா? 2 விஷயம் உதைக்குது வசந்த். ஒண்ணு, அத்தனை பயந்தவ சட்டுன்னு கிளம்பி போயிட்டா, நம்ம கிட்ட அட்ரஸ் கொடுக்காம. அதுக்கு காரணம் என்ன? வீட்டுல போய் தனியா இருந்திருக்கா. உறவுக்காரங்களை விட்டுரு. அந்த இடத்துல 16 பிளாட் இருக்கு. அதுல ஒருத்தர் கூடவா ராத்திரி துணைக்கு வரமாட்டாங்க. ஒருவேளை நாய் இருக்குன்னு அசட்டு தைரியத்துல கூப்பிடலையோ என்னவோ. அவன் என்னடானா எப்படியோ நாயை அடக்கி இருக்கான் என்றான் வசந்த். அதனால இதுல என்ன தெரியுதுன்னா, வந்தது அவளுக்கு தெரிஞ்ச குடும்பத்து நண்பர்கள் யாராவது இருக்கலாம்னு சந்தேகமா இருக்குடா.
மணவாளன் இதையெல்லாம் தீர விசாரிச்சுட்டு தான் அந்த ஆள் மேல மேற்கொண்டு குற்றம் சாட்ட முடியும். எதுக்கும் நாளைக்கு எம்கே அம்மன் கோயில் தெருவுல ஒரு ஆளை பார்க்க போறோம். அப்ப ஒரு நட நாம போலீஸ் ஸ்டேஷன் போய் மணவாளனை விசாரிச்சுட்டு வரலாம். ஏன் பாஸ், முழு உண்மை கொஞ்சம் கண்ணாமூச்சி விளையாடுதுரா என்றான் கணேஷ். அத்தியாயம் 7. மறுதினம் அவர்கள் இன்ஸ்பெக்டர் மணவாளனை சந்தித்து பேசிய போது எல்லாம் தெளிவாகிவிட்டது. பரட்டை தலையன் உண்மை பெயர் கோவிந்தன் என்பதும் அம்மன் வெறி கொண்டவன் என்பதும் விசாரித்து தெரிந்திருந்தார். அவன் சொந்த ஊரான திண்டிவனம் தாண்டி ஒரு புராதன கோயிலில் அண்மையில் அம்மன் கோயில் நகைகள் திருட்டு போயிருந்ததாகவும் அதை போலீசார் விசாரித்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிந்தது. சில நாட்களாக அந்த பரட்டை தலையன் அந்த வீதியில் உலவியதாகவும் அம்மன் பதக்கம் என்று அங்கலாய்த்ததாகவும் தெரிய வந்தது. இவன் தான் சார், வாரண்ட் எடுத்துட்டோம் ரிமாண்ட்ல வைக்கிறதுக்கு. இன்ஸ்பெக்டர், இந்த ஆளு கையெழுத்த சோதிச்சு பார்த்துட்டீங்களா? இவன் தமிழ்ல எழுத மாட்டேங்கிறான், மலையாளத்துல எழுதுறான். ஆளு அரை கிராக் சார். கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்சானிட்டி பிரிவுல வெளியே கொண்டாந்துடலாம். மணவாளன், நீங்க நேத்து எங்க ரூமுக்கு வந்திருந்தப்ப பம்பாய்க்கு பத்மராப ராஜு போன் பண்ணீங்களே, எப்படி நம்பர் கிடைச்சது? பிளாட்ல அவர் எழுதி வச்சுட்டு போயிருந்தாரு, மனைவிக்கு குறிப்பு ஏதாவதுன்னா பம்பாய்க்கு போன் பண்ண வேண்டியதுன்னு. பதக்கத்தை லாக்கர்ல இருந்து எடுத்து அந்த திண்டிவன கோயில் அதிகாரி கிட்ட காட்டிட்டீங்களா? இன்னும் இல்ல கணேஷ், ஒவ்வொன்னா தானே இனி நடக்கணும். நன்றிங்க உங்களுக்கு. எதுக்கு சார், எதுக்கு நன்றி? இவ்வளவு சீக்கிரம் விசாரணை முடிச்சு கைது பண்ண முடிஞ்சதுக்கு உங்க ஒத்துழைப்பு தான் காரணம். வீட்டுக்கு போகும் முன் கணேஷ், ஒரு தடவை அந்த பத்மநாபராஜுவை பார்த்தலாம் வசந்த். எதுக்கு பாஸ்? அனுதாபங்களை தெரிவிக்கிறதுக்கு, மன்னிப்பு கேட்கறதுக்கு. அவர்கள் மறுபடி அந்த பிளாட்டுக்கு சென்ற போது வேலைக்காரன் கதவை திறந்தான். பத்மநாபராஜு போன் பேசிக் கொண்டிருந்தவன் அவர்களை சைகையால் உட்கார சொன்னான். 8:30 வந்துருவேன், அங்கேயே இரு. இப்ப விசிட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அப்புறம் பேசலாம். போனை வைத்துவிட்டு சோகமான கண்களுடன் கணேஷை பார்த்தான். கங்கா செத்துட்டானா என்னால நம்புறதே கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அழைப்பு மணி அடிக்கிறப்பவும் அவதான்னு இன்னும் என்னுடைய மனசு எதிர்பார்க்குது. டெரிபிள் என்றான் வருத்தத்துடன். நீங்க லாக்கர்ல இருந்து நகை எடுத்துட்டீங்களா? இன்னும் இல்ல கணேஷ், ரொம்ப ஹெக்டிக்கா இருந்தது. கணேஷ், ஒரு போன் பண்ணிக்கலாங்களா என்று கேட்டான். தாராளமா. கணேஷ் போன் அருகில் சென்றான். அது ஒரு நவீன பட்டன் போன். வசந்த் பத்மநாபராஜுவை பார்த்து குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க என்று சொன்னான். ஆமா, கேள்விப்பட்டேன். அந்த பைத்தியக்காரன் தானே. என்ன பிடிச்சி என்ன பிரயோஜனம்? என்னுடைய மனைவி திரும்ப வரப்போறாங்களா என்ன? கணேஷ் போனின் பொத்தானை அழுத்தி, ஹலோ 26867. சாரி, ராங் நம்பர். பின்ன உங்க நம்பர் என்ன? யாருக்கு பாஸ் போன்? கிளப்புக்குடா. அப்புறம் பண்ணிக்கிறேன். மிஸ்டர் ராஜு, உங்க மனைவிக்கு ஏதாவது சொத்து இருக்கா? அப்பா மூலம் கொஞ்சம் வரணும். எதுக்குங்க எனக்கு அவ பணம்? அவளே போயிட்டா. இல்ல, அதுக்கு யாராவது போட்டி கிட்டி. நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு புரியுது. ஒருவேளை சொத்துல விரோதம் பண்ணிட்டு. அப்படி இல்லைன்னு இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சே. அந்த பைத்தியக்கார பதக்கம் தாங்க காரணம். எந்த வேலையில இத வாங்கினேனோ. தலையை பிடித்து கொண்டு அழுதான். உங்களுக்கு எங்கள் பரிபூர்ண அனுதாபங்கள். ஒரு விதத்துல எங்களுக்கும் குற்ற உணர்ச்சி உண்டாகுது. உங்கள் மனைவி ராத்திரி வந்து உதவி கேட்டப்ப நாங்க கொஞ்சம் தயங்கிட்டோம். கூட போயிருக்கலாம் உங்க கூட. விதி, வேற என்ன கணேஷ் பண்றது? அதுக்காக மன்னிப்பு கேட்க தான் இப்ப வந்தோம். சோ நைஸ். சரி, நாங்க வரட்டுமா? ஒரு காஃபி கூட கொடுக்க முடியல பாத்தீங்களா? பரவாயில்லைங்க, மற்றொரு சமயத்துல வரோம். தம்பு செட்டி தெருவுக்கு திரும்புகையில் வசந்த் கணேஷிடம், பாஸ், மணவாளனுக்கு போலீஸ் மெடல் நிச்சயமா கொடுப்பாங்க. துப்புரவா விசாரிச்சு கேஸ சீக்கிரம் முடிச்சிட்டாரு. கணேஷ் பதில் பேசாமல் யோசனையில் இருந்தான். அறைக்குள் வந்து சேர்ந்ததும் கிருஷ்ணமூர்த்தி என்பவரின் வாழ்க்கை பற்றிய குறிப்புகளை எழுதி கொண்டிருக்கும் போது இறந்து போன கங்கா, பத்மநாபராஜு, பரட்டை தலையன், இன்ஸ்பெக்டர் மணவாளன் அனைவரையும் மறந்து போனான் கணேஷ். வசந்த் அப்போது அந்த பெண் கங்கா அவர்கள் அறைக்கு வந்திருந்த பொழுது எடுத்த வீடியோவை பொருத்தி அதை போட்டு பார்த்தான். சரிங்க. மார்பில் சற்றே திறந்த கருப்பு உடையில் சிறிது வெட்கத்துடன் கைகளை பார்த்து கொண்டு புன்னகைத்தாள் கங்கா. ச்சே, எத்தனை உயிரோட இருந்திருக்காங்க. அன்னைக்கு சாயங்காலம் வந்தப்ப இல்ல பாஸ்? கணேஷ் திரும்பி பார்த்தான். வீடியோ எடுத்தோமே, பாருங்க எவ்வளவு பெரிய இழப்பு.
ஒவ்வொரு முறையும் ஒரு அழகான பொண்ணு இறக்குற போது சொர்க்கத்துல ஒரு பூ உதிரும்னு படிச்சிருக்கேன் பாஸ். வசந்த், அந்த வீடியோவை திருப்பி போடு. வசந்த் ரீவைண்ட் பட்டனை கொஞ்சம் இயக்கி விட்டு மறுபடி அந்த வீடியோ படத்தை காட்டினான். கங்கா உட்காருகிறாள். வசந்தை நிமிர்ந்து பார்த்து புன்னகைக்கிறாள். பேசும்போது உதடு அசைவதும் அங்க அழகுகளை மழுப்பிய கரிய நிற உடை, அதில் பூ போட்ட எம்பராய்டரி, அது இப்போது தெளிவாக தெரிந்தது. மை காட், வசந்த் கிளம்புடா. எங்க பாஸ்? ஏதாவது சினிமாவுக்கு? சினிமாவுக்கா? எதுக்கு பாஸ்? புரியற மாதிரி பேசுங்க. வசந்த், உனக்கு விளக்கமா சொன்ன எனக்கு நேரம் இல்ல. நான் கங்கா நடிச்சு ஏதாவது விளம்பரப்படுத்த இப்பவே பார்த்தாகணும். ஊர்ல இருக்கிற தியேட்டர் எல்லாம் விசாரி உடனே. பாஸ், ஆர் யூ ஆல்ரைட்? சும்மா பேசிக்கிட்டே இருக்காத வசந்த், சொன்ன வேலையை கவனி. வசந்த் அந்த வேலையை கவனிக்க தொடங்கினான். கணேஷ் அறைக்குள்ளேயே மேலும் கீழும் நடப்பதையும் கவனித்தான் வசந்த். தன் கையால் உள்ளங்கையை தேய்த்து கொண்டு நெற்றியில் நரம்புகள் புடைக்க, ச்சே, எப்படி மிஸ் பண்ண, எப்படி நான் மிஸ் பண்ண என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான் கணேஷ். வசந்த் அப்போது டெலிபோன் செய்து ஒவ்வொரு தியேட்டராக விசாரித்தான். சார், உங்க தியேட்டர்ல எக்ஸ்ஆர் பேனா விளம்பரம் காட்டுறீங்களா? ஒரு பொண்ணு தன்னுடைய கணவனுக்கு கடிதம் எழுதுறா போல. அவன் விசாரித்த 8வது திரையரங்கில் அந்த விளம்பரம் படம் காட்டுவதாக சொன்னார்கள். பாஸ், ஆல்பர்ட்ல காட்டுறாங்க. உடனே ஆல்பர்ட் போகணும். கிளம்பு. காரில் போகும்போது கணேஷ் கோடி காட்டினான். நாம கங்காவுடைய வீட்டுக்கு போய் அந்த உடலை பார்த்தமே, முதல்ல உனக்கு என்ன தோணிச்சு? முகம் வீங்கி என்னவோ மாதிரி ஆகியிருந்தது பாஸ். ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸ பத்தி? ட்ரெஸ் மாத்த கூட நேரம் இல்லாம அதே கரிய ட்ரெஸ்ல தான் இருந்தாங்க. சரியா கவனிச்சியா வசந்த்? ஏன், வீடியோல கூட அதே ட்ரெஸ் தான். ஆமா பாஸ். மை காட், எம்பராய்டரியில மஞ்சள் ரோஜா. எக்ஸாக்ட்லி, அதே தான் என்னுடைய முதல் சந்தேகம். அந்த பொட்டி கடையில அந்த பொண்ணு என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா? திருப்பி சொல்லு. கருப்பு ட்ரெஸ் போன வாரம் தான் வாங்கிட்டு போனாங்கன்னு சொன்னா. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னாலே. வசந்த் யோசித்து 2 ட்ரெஸ் வாங்கினதா சொன்னா. அட, ஓ, நீங்க அப்படி ரூட் மாடுறீங்களா? ஆமா வசந்த். இப்ப எதுக்கு விளம்பரப்படம்னு புரியுதா? பார்த்தே ஆகணும். ஆல்பர்ட் தியேட்டரில் நல்ல வேளை மெயின் படம் தொடங்கவில்லை. அவர்கள் டிக்கெட் வாங்கி கொண்டு உட்கார்ந்ததும் எக்ஸ்ஆர் பேனாவின் விளம்பரம் வந்தது. பின்னணியில் இனிய கீதம் ஒலிக்க, ஒரு மனைவி தன் கணவனுக்கு எக்ஸ்ஆர் பேனாவில் கடிதம் எழுதுகிறாள். கேமரா அவள் கைமேல் மெல்ல கவனம் ஈர்க்க, அவள், அன்புள்ள மன்னவனே, நீங்கள் வாங்கி தந்த எக்ஸ்ஆர் பேனா. வசந்த், பாத்தியா? ஆமா பாஸ், பார்த்தேன். என்ன பார்த்த? வலது கையால எழுதுறா. முகத்தை பாத்தியா? பார்த்தேன் பாஸ், ஆனா சந்தேகமா இருக்கு. இனி என்ன? டெலிபோன் செய்யணும், அவசரம். யாருக்கு? கணேஷ் வெளியே வந்தபோது வசந்த் அழுத்து கொண்டான். உங்க கூட வேலை செஞ்சா ஒரு படம் முழுசா பார்க்க முடியாது. இந்த படத்துல கதாநாயகி ரொம்ப பரபரப்பா பேச்சு இருக்கு பாஸ், பார்க்க விடுறீங்களா நீங்க? கணேஷ் அருகாமை ஹோட்டலில் போய் தன் பையில் அட்டையில் எழுதி வைத்திருந்த எண்ணை சுழற்றினான். மறுமுனை, குட் மார்னிங் ஹோட்டல் பிருந்தா, மே ஹெல்ப் யூ என்று கேட்டது. நோ சொல்லிவிட்டு வைத்தான். வா போகலாம் வசந்த். எங்க பாஸ், வர வர நீங்க செய்யறது எனக்கே புரியாம போச்சு. ஹோட்டல் பிருந்தாவுக்குடா. அங்க என்ன? தெரியல, வா போகலாம். ஹோட்டல் பிருந்தா என்பது ராயப்பேட்டையின் சுறுசுறுப்பான மூலையில் இருந்தது. அதனுள் செல்லும் வழியும் வெளியே வரும் வழியும் குறுகலாக இருந்தன. கணேஷ் மாருதியை நிறுத்திவிட்டு ஹோட்டலில் வரவேற்புக்கு சென்று, இங்க பத்மநாபராஜுங்கிறவர் தங்கியிருக்காரா? அவள் தன் சார்ட்டை பார்த்து, ஆமாம், ரூம் நம்பர் 307. புறா கூண்டுகளை பார்க்க வெளியே போயிருக்காங்க. தேங்க்ஸ். இப்ப என்ன பாஸ்? எதுக்கு? இரு, காத்திருக்கலாம். லவுஞ்சில் காத்திருந்தார்கள். ஆள் உயர குத்து விளக்கு, சூரியன் வண்ணத்தில் ஒரு சித்திரமும் ரத்தின கம்பளமும் அந்த இடத்தை அலங்கரித்ததை கணேஷ் கவனிக்கவில்லை. வருவோர் போவோர் அனைவரையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். 1/2 மணி நேரம் ஆயிற்று. வசந்த் கணேஷை பார்த்து, பாஸ், இப்ப எனக்கு கொஞ்சம் புரியுது. நீங்க எந்த ரூட்ல சிந்திக்கிறீங்கன்னு சொல்லட்டுமா? சொல்லுடா. நம்மளை தேடி வந்த கங்காவும் இறந்து போன கங்காவும். டேய், அதோ வர்றா பாரு. ஒரு டாக்ஸியில் இருந்து கங்காவின் கணவன் பத்மநாபராஜு இறங்கினான். அவன் வாயில் சிகரெட்டு தொங்கிக் கொண்டிருக்க ஓட்டுநருக்கு பணம் கொடுத்து விட்டு ஹோட்டலை நோக்கி வந்தான். அவனுடன் ஒரு பெண்ணும் வந்தாள். வசந்த், பாத்தியா? பாஸ், அன்னைக்கு நம்மளை தேடி வந்த கங்கா தான். சாட்சாத் அவளே தான்டா. செத்து போன பொண்ணு உயிரோட திரும்பி இருக்கா. அவ செத்து போகலடா முட்டாளே. பின்ன
செத்தது யாரு? கங்கா தான். அவங்க நம்மள பார்க்கல. ரூமுக்கு போகட்டும். மணவாளனுக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டு அப்புறம் நாம ரூம் நம்பர் 307க்கு போலாம். பாஸ், கதை வசனம் ரொம்ப கந்தலா இருக்குது. ஒட்ட வைக்கலாம் வாடா. கேஸ் முடிஞ்சு போச்சு. எப்படி உங்களுக்கு அவங்க இங்கதான் வருவாங்கன்னு தெரிஞ்சது? போன் நம்பர் மூலம்தான். போன் நம்பர் எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? நேத்து மணவாளனை பார்த்துட்டு பத்மநாபராஜுவை சந்திக்க போனமே, அப்ப அந்த ஆளு போன் பண்ணிக்கிட்டு இருந்தானே, ஞாபகம் இருக்கா? ஆமா. அப்ப நீங்க கூட ஒரு போன் பண்ணிக்கவான்னு கேட்டீங்களே. நான் பண்ணிக்கலடா. அந்த போன் பட்டன் போன். அதுல ரிப்பீட் பட்டனை அழுத்தி அதுக்கு முந்தைய ராஜு பேசிக்கிட்டு இருந்த நம்பரை கேட்டு வாங்கிட்டேன். வசந்த் கண்கள் விரிய, பாஸ், உங்க தலையில இருக்கிறது என்ன சூப்பர் கம்ப்யூட்டரா? உன் தலையில இருக்கிற அதே சமாச்சாரம் தாண்டா. கணேஷ் மணவாளனுக்கு போன் செய்தான். மணவாளன், உங்க அம்மன் பதக்க கேஸ்ல சில திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. என்ன கணேஷ், இங்கேயும் கொஞ்சம் உதைக்குது. ஆள் அடையாளம் சரியில்லை. ராமானுஜம், அதான் அந்த ரிட்டையர்டு ரிஜிஸ்ட்ரார், அவர் இப்ப மறுபடி பார்த்துட்டு சந்தேகமா இருக்குங்கிறாரு. லாக்கர்ல இருக்கிற பதக்கம் திண்டிவன் அம்மன் கோயில் பதக்கம் இல்லையா? அதுவும் இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. அதெல்லாம் விட்டுடுங்க. கேஸ் புதிய பாதையில திரும்பி இருக்கு. நீங்க பிருந்தா ஹோட்டல் 307க்கு வாங்க உடனே என்றான் கணேஷ் அவசரமாக. அத்தியாயம் 8. கணேசும் வசந்தும் 307 அறையை அடைந்து அதன் அழைப்பு மணியை ஒத்தினார்கள். ஹுயிசிட் குரல் கேட்டது. கணேஷ் அண்ட் வசந்த். கொஞ்ச நேரத்தில் கதவு கால்பாகம் திறந்து, ஹலோ மிஸ்டர் கணேஷ் என்ற பத்மநாபராஜு, எப்படி இங்க வந்தீங்க? யாரு நான் இங்க இருக்கிறதா சொன்னது? உள்ள வரலாமா? கொஞ்சம் பிஸியா ஸ்டோரி டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதான். நடக்கட்டும். அப்ப நீங்க அப்புறம் வரீங்களா? என்னுடைய காரியம் முடிய 10 நிமிஷம் கூட ஆகாது என்றான் கணேஷ். அப்புறம் வாங்கன்னு சொன்னா பிடிவாதம் பிடிக்கிறீங்க? கணேஷ் சட் என்று செயல்பட்டான். கதவை திடீரென்று தள்ளுன வேகத்தில் பத்மநாபராஜு பின்பக்கத்தில் சாய்ந்து விழ இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். படுக்கையில் உட்கார்ந்திருந்த பெண்ணிடம், ஹலோ கங்கா என்றான் கணேஷ். அவள் முகத்தில் ரத்தம் இழந்து ராஜுவை பார்க்க, அவன், இவள் கங்கா இல்லை, கங்கா இறந்து போயாச்சு. தெரியும், கங்கான்னு சொல்லிக்கிட்டு என்னை வந்து பார்த்தது இந்த பொண்ணுதான். இல்ல, நான் உங்களை பார்த்ததே இல்ல என்றாள் அந்த பெண் அச்சத்துடன். வசந்த், அப்படியா? வீடியோ பாக்குறியா? வீடியோ என்றான் பத்மநாபராஜு. ஆமா, எங்க ரூமுக்கு வந்தப்ப வீடியோ எடுத்தோம். இன்னைக்கு அதை திருப்பி போட்டு பார்த்தப்ப பல விஷயங்கள் தெளிவாயிடுச்சு. இடது கை பழக்கம், சட்டையில எம்ப்ராய்டரி. ஏ பொண்ணே, நீ மாட்டிக்காம இருக்கணும்னா உன் பேர் சொல்லு. சொல்லாத என்றான் ராஜு. நிம்மி. நிம்மி, உனக்கு மூளை கம்மி. கணேஷ் வசந்த் போல நகரத்துல 2 சிறந்த லாயர்களை ஏமாத்தலாம்னு பாத்தியா என்றான் வசந்த். எல்லாம் ராஜு சார் தான். நிம்மி, சும்மாரு, பேசாத, இவங்க லாயர்ஸ். கணேஷ் நாற்காலியில் உட்கார்ந்தான். மிஸ்டர் பத்மநாபராஜு, நான் சின்னதா ஒரு கதை சொல்றேன், அது சரிதானா பாருங்க. நான் கதை எதுவும் கேட்க தயாரா இல்ல. உட்கார சும்மா என்று வசந்த் அவனை அதட்ட, அவன் உதடுகள் நடுங்க. சிகரெட் பத்த வச்சுக்கோ, நடுக்கம் குறையும். நிம்மி, நீயும் பத்த வச்சுக்க, உனக்கும் கொஞ்சம் டென்ஷன் குறையும். 2 பேரும் மூக்கு வரைக்கும் அபாயத்துல மூழ்கி இருக்கீங்க. பாஸ் சொல்றத கவனமா கேளுங்க என்றான் வசந்த். நான் எதுவும் செய்யல, நான் பம்பாயில இருந்தேன் அப்ப என்றான் பதற்றத்துடன் ராஜு. பத்மநாபராஜு, ஆதியிலிருந்து கேளுங்க. எங்கேயாவது தப்புன்னா சொல்லுங்க. நீங்க ஒரு வசனகர்த்தா, டப்பிங் படம் எடுக்கிறவரு, கதை வசனம் எழுதவரு, குறிப்பா பாட்டு கூட எழுதுவீங்க இல்ல? அது என்ன பாட்டு வசந்த்? பதக்கம் வியாழன் கிடைக்காமல் போனால் மிதக்கும் உனதுடல் அன்று. நீங்க தமிழாசிரியரா பொழப்ப தொடங்கினீங்கன்னு படிச்சேன். உங்களுக்கு எப்படி இந்த பதக்கம் ஐடியா கிடைச்சது? அந்த பதக்கம், அதான் அம்மன் கோயில்ல. அம்மனும் இல்ல, கோயிலும் இல்ல, எங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்க வாங்குனீங்க அத? தியாகராய நகர் நகைக்கடையா, பாப்பல்லால் லட்சுமணதாசா ஹேண்டிகிராப்ட்லியா? பதக்கம் எதுக்கு வாங்குனீங்க என்று வசந்தும் கேட்டான். நீதான் சொல்ல. அம்மன் பதக்கம், அம்மன் பதக்கம்னு ஒரு தாடி மீச பைத்தியக்காரன் உங்க பேட்டையில் அடிக்கடி உலாவறத கவனிச்ச போதுதான் உங்களுக்கு அந்த எண்ணமே தோணிச்சு, சரியா? எந்த எண்ணம் என்று கேட்டான் ராஜு. கங்காவை கொல்ற எண்ணம். பத்மநாபராஜு சிரித்தான். அபத்தம், நான் பம்பாயில அப்ப இருந்தேன். உங்ககிட்ட போர்டிங் கார்டு கூட காட்டினே அன்னைக்கு. ஆமா, நானும் கவனிச்சேன். என்கிட்ட வலுக்கட்டாயமா அந்த கார்டை கொடுத்தீங்க, அதையும் கவனிச்சேன். மெய்யாலுமே
நீங்க பாம்பே பிளைட்ல வந்திருந்தீங்கன்னு நான் வச்சுக்கிறது உங்களுக்கு முக்கியமா இருந்தது இல்ல? பம்பாயில இருக்கிறப்போ எப்படி நான் இந்த கொலையை செய்ய முடியும்? பம்பாய்க்கு நீங்க எப்ப போனீங்க? அவன் ஊமையாக இருக்க, கொலை நடந்த மறுதினம் காலையில கூட நீங்க போயிருக்கலாம். அதிகாலையில ஒரு பிளைட் இருக்கு, அதுல போயிட்டு அந்த நம்பர்ல காத்திருந்து போலீஸ் கிட்ட இருந்து போன் வந்த அப்புறம் பூனை மாதிரி சாயங்காலம் பிளைட்ல திரும்பி வந்துட்டீங்க, கரெக்டா? வசந்த் அதன் பின் தொடர்ந்தான். நீங்க செஞ்ச திட்டத்துல ஒரே ஒரு தப்பு. எங்க கிட்ட இந்த பொண்ணை கங்கான்னு அனுப்புனதுதான். இவளை கொஞ்சம் திறமையா அதே கருப்புடைய போட்டு அனுப்புனீங்க. விளம்பர படம் அது இதுன்னு நல்லாவே சொல்லிச்சு. பதக்கம் பதற்றம் எல்லாமே சரியாத்தான் இருந்துச்சு. இந்த பொண்ணு இந்த மாதிரி எங்க கிட்ட சொல்லிட்டு போயிடவும் அடுத்து போலீஸ் கிட்ட இருந்து போன் வந்து போய் 8 மணி நேரம் தண்ணியில இருந்த உடலை பார்த்தப்ப முதல்ல தெரிஞ்சது அந்த கருப்பு உடைதான். அதை பார்த்ததும் அவதான் இவன்னு உடனே முடிவு பண்ணிட்டோம். முகம் வேற வீங்கி இருந்ததால வேற எதவும் பிரதான அடையாளத்தை நாங்க யோசிக்கல. அதுல ஏமாந்துட்டோம் நாங்க. உங்க மனைவி கிட்ட அந்த மாதிரி 2 ட்ரெஸ் இருந்திருக்கு. ஒன்ன நிம்மிக்கு கொடுத்து அனுப்பியிருக்கீங்க, மத்தத அந்த உடலுக்கு போட்டிருக்கீங்க. வீடியோவை பார்த்ததும் முதல் சந்தேகம், கருப்பு ட்ரெஸ் ஒரே மாதிரி இருந்தாலும் வீடியோவில் இருந்த எம்ப்ராய்டரி டிசைனும் அவங்க உடல்ல பார்த்த எம்ப்ராய்டரி டிசைனும் வேற வேறையா இருந்தது. போலி கங்காவுக்கு மூக்குல வைரம் இருந்தது, அந்த உடல்ல மூக்குல வைரம் இல்ல. இது எல்லாத்தையும் விட சினிமால விளம்பர படத்துல உண்மையான கங்காவை பார்த்தப்ப அவ வலது கையில பேனாவை வச்சுக்கிட்டு கடிதம் எழுதுறா. சினிமால இடது வலது மாறி இருக்க முடியாது, ஏன்னா கடிதத்தோட எழுத்துக்கள் நேரா இருந்துச்சு. அந்த பொண்ணை கங்கா போல நடிக்க வச்சு எங்க 2 பேரையும் அம்மன் பதக்க கட்டுக்கதைக்கு வலுவான சாட்சியமா தயார் பண்ண ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. எல்லாமே சரியா? என்ன ராஜு, நீங்க நல்ல கற்பனை வளம் உள்ளவங்க, சினிமாவுக்கு கதை எழுதலாம் என்று கிண்டலாக சொல்லி சிரித்தான் ராஜு. நீங்க சினிமா தாடியை ஒட்ட வச்சுக்கிட்டு ரூமுக்கு வெளியே வந்திருக்கலாம். அத ராமானுஜம் பார்த்துட்டு தப்பா அடையாளம் காட்டிட்டாரு. வா நிம்மி, நாம போலாம் என்றான் பதற்றத்துடன் ராஜு. நிம்மி பயத்துடன் விழித்தாள். ராஜு சார், எதுவும் ஆபத்து இல்ல தானே? சே, இவங்க 2 பேரும் புருடா விடுறாங்க, நீ ஒன்னும் பயப்படாத. ஒரு கொலைக்கு உடந்தையா இருந்ததுக்காக உங்களுக்கு 8 வருஷம் தான் கிடைக்கும். இவர் தாங்க சொல்லி கொடுத்தது என்று நிம்மி அலறினாள். நிம்மி வாய மூடு. நீங்க நல்லா பேசுங்க. நிம்மி ஒப்புத்துக்கிட்டா அப்ரூவர் ஆயிட்டா உங்களை விட்டுருவாங்க நிம்மி. நிம்மி இருவரையும் மாறி மாறி பார்த்தபோது இன்ஸ்பெக்டர் மணவாளன் வந்து சேர்ந்தார். என்ன கணேஷ், என்ன புதுசா கண்டுபிடிச்சீங்க? இந்த ஆளுதான் சார் தன்னுடைய மனைவிய கொலை செஞ்சிருக்கணும். சரி, இந்த பொண்ணு யாரு? இவங்க தான் என்ன வந்து பார்த்தது, கங்கான்னு பேரு சொல்லிக்கிட்டு. என்னையா சின்ன வீடா என்றார் ராஜுவை பார்த்து. இன்ஸ்பெக்டர், இறந்து போன கங்காவுக்கு சொத்து விஷயத்த நீங்க விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன் கணேஷ். அவங்களுக்கு நிறையவே சொத்து இருக்கு. நகை நட்டு, ஷேர் சர்டிபிகேட்னு எல்லாம் இவருக்கு தான் சேரும். அப்புறம் சமீபத்துல தெலுங்கு படம் டப்பிங் எடுத்து 2-3 படத்துல அடி வாங்கி நிறைய கடன். வெரி குட், எல்லாம் விசாரிச்சிட்டீங்களா என்றான் கணேஷ். இன்ஸ்பெக்டர் நிம்மியை பார்த்தார். சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். இந்த காரியத்தை செஞ்சா அவர் எடுக்க போற வேற படத்துல சான்ஸ் தரேன்னு சொல்லி இருக்காரு என்றாள் நிம்மி. எந்த காரியத்தை? கணேஷ் வசந்த் முன்னால கங்கான்னு சொல்லிக்கிட்டு மிரட்டல் கடிதாசியை காட்டிட்டு வர சொன்னாருங்க. அம்மன் நகையை பத்தி எல்லாம் சொல்லி தந்தாருங்க. 8 தடவை ஒத்திக பார்த்தோம். இதையெல்லாம் மௌனமாக கவனித்துக் கொண்டிருந்த பத்மநாபராஜு சட்டென்று இன்ஸ்பெக்டரின் மேல் பாய்ந்து அவரை தள்ளிவிட்டு பால்கனி பக்கம் பாய்ந்து வெளியே பாராஸ்பெட் சுவரில் குதிக்க அந்த இடம் அமர்க்கலமாகிவிட்டது. போலீஸ் விசில் கேட்க போலீஸ்காரர்கள் பின்தொடர நிம்மி பயத்தில் அலற கணேஷ் படுக்கையில் உட்கார்ந்து கொண்டான். வசந்த் சொன்னான், பாஸ் கை கொடுங்க. எதுக்குடா? ஏறக்குறைய ஏமாந்து போனதுக்கா? ஏறக்குறைய தானே வசந்த், இதுல நீதி என்ன தெரியுமா? உடனே தெரியறத நம்பாத. கங்கா என்ற நிம்மி அதான் உங்க பேரு இல்ல வேற ஏதாவது பம்மியா? வசந்த், இப்ப என்ன ஆகும் என்றால் ஈனஸ்வரத்தில் நிம்மி வசந்தை பார்த்து. நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை விடுவிக்கணும்னா மறுபடியும் எங்க ஆபீஸுக்கு வந்தாகணும் நீங்க. பாஸ், இப்ப நான் ஒரு ஜோக் சொல்லவா? ஊருக்கு புறப்பட்ட ஒரு ஆசாமி பர்ச மறந்துட்டேன்னு திரும்பி வந்து கதவை தட்டி இருக்கான். மனைவிதான் கதவை திறப்பான்னு எதிர்பார்த்தா யாரு திறந்தாங்க? ரூமுக்கு வாங்க சொல்றேன் என்றான் வசந்த்.
கணேஷ் பால்கனி வழியாக எட்டி பார்த்தபோது நொண்டி நொண்டி நடந்து வந்த பத்மநாப ராஜுவின் கைகளில் இன்ஸ்பெக்டர் மணவாளன் விலங்கு பூட்டிக் கொண்டிருந்தார்.